ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் தனிப்பெரும் தலைவியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி அம்மையார் அவர்களே, என்னுடைய கெழுதகை நண்பர், பின்னூட்டத்தில் வல்லுநராக விளங்குகின்ற ஐயா எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களே, ஐயா பெரியவர் ஷராபுதீன் ஐயா அவர்களே, சைவ சித்தாந்த செம்மல் ஐயா சண்முகம் ஐயா அவர்களே, அசோகன் ஐயா அவர்களே, கந்தன் ஐயா அவர்களே, மற்றுமுள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலக்கியம் காட்டும் விதியும் மதியும் என்ற தலைப்பிலே உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். ஒரு ஞானி வகுப்படுத்திக் கொண்டிருந்தார் தன்னுடைய மாணவர்களுக்கு. இறைவன் இருக்கின்றான், கடவுள் இருக்கின்றார், அவர் எங்கும் இருக்கிறார், அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறார். அதே சமயத்திலே விதி என்பதும் உள்ளது என்ற கருத்துப்பட அவர் மொழிந்தார். உடனே ஒரு சீடன் எழுந்திருந்து, ஐயா, கடவுள் இருக்கிறார் என்று சொல்கின்றீர்கள், கடவுள் எங்கிருக்கிறார், அதை நீங்கள் காட்ட முடியுமா என்று அந்த சீடன் கேட்கின்றான். அது மாத்திரமல்ல, நீங்கள் கேட்டீர்கள் விதி என்பது ஒன்று உள்ளது என்று சொல்கிறீர்கள், அந்த விதி என்பது என்ன, எங்களுக்கு புரியவில்லை ஐயா என்று கேட்டார். உடனே ஞானி எழுந்திருந்து தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்திருந்து அந்த சீடனை அழைத்தார். இங்கு வாப்பா அப்படின்னார். அவன் கிட்டத்துல வந்தான். ஒரு அரை பலார்னு கொடுத்தார். ஐயா, என்ன கேட்ட கேள்விக்கு இப்படி அடிச்சுக்கலையா ஐயா, வலிக்குதியா? வலிக்குதா? அந்த வலியை காட்டுப்பா, வலிக்குதுன்னு சொல்லி அந்த வலியை காட்டுப்பா. வலியை எப்படியா காட்ட முடியும்? இறைவனை காட்ட முடியாது, உணர முடியும். நீ உணர்கின்றாயே வலி, அதுதான் கடவுள். உணர முடியுமே தவிர காட்ட முடியாது. விதி என்பது என்ன தெரியுமா? நான் உன்னை அடிப்பேன் என்பது முன்னர் தெரியுமா உனக்கு? அடிப்பேன் என்பது முன்னர் தெரியுமா உனக்கு? அதுதான் விதி. எதிர்பாராமல் ஒன்று நிகழ்வது இருக்குமே ஆனால் அதுதான் விதி என்று சொல்லுகின்றார். விதி என்பது பற்றி வள்ளுவர் அழகான ஒரு அமைப்பை யாத்திருக்கிறார். அறத்துப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் இடையில் ஒரே அதிகாரமாக ஊழியல் என்று ஊழை பற்றி சொல்லுகிறார். அறம் செய்வதாக இருந்தாலும் சரி, பொருள் செய்வதாக இருந்தாலும் அது ஊழின் அடிப்படையில் தான் அது அமையும் என்ற கருத்துப்பட அந்த ஊழ் என்பது சிங்க நோக்காக அமைகின்றது. அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் அதிலே சொல்லுகின்றார், ஊழில் பெருவழி யாவுல சூழினும் தான் முந்துரும். நீ எவ்வளவு ஆய்ந்து பார்த்தாலும் அந்த ஊழ்தான் முந்தி நிற்கும் என்று சொல்லுகின்றார். ஊழ்தான் முந்தி நிற்கும். ஊழில் பெருவழி யாவுல, அதை காட்டிலும் வலிமையானது எது என்று சொல்லுகிறார். அந்த ஊழ் சங்க காலத்திலே கணியன் பூங்குன்னனாரை உணர்கிறார், உரைக்கின்றார். ஒப்பற்ற அவருடைய பாடலிலே சொல்லுகிறார், அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறந்தவரை ஒரு கருத்தை அழகாக சொல்லுகிறார். அந்த சொல்லும் பொழுது ஒவ்வொரு வரியும் உச்சத்தில் போய்கொண்டே இருக்கிறார். என்ன சார்? யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லாமே என்னுடைய நாடு, எல்லாமே என்னுடைய உறவினர்கள், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நீ துன்பப்படுகிறாய் என்றால் அந்த துன்பம் உன்னால் தான் வந்ததே தவிர பிறரால் வந்ததல்ல. தீமையும் நன்மையும் பிறரால் வந்ததல்ல, உன்னால் விளையக்கூடியது என்ற கருத்தை அழகாக சொல்லிக்கொண்டே போகிறார். சாதலும் புதுவதன்றி என்று சொல்லிக்கொண்டே போகும் பொழுது என்ன சொல்லுகின்றார்?
அழகான சொல். கல்பொருது இறங்குமுள்ளல் பேரியாற்று நீர் வழிப்படும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனமாக. என்ன சொல்ல, வெள்ளம் அடித்து செல்கிறது. வெள்ளம் அடித்து செல்கின்றது. அடித்து செல்கின்ற பொழுது ஒரு தக்கை என்ன செய்கின்றது? அந்த தக்கை அந்த வெள்ளத்தினுடைய வேகத்துக்கேற்ப சென்று கொண்டிருக்கிறது. கல்பொருது இறங்குமல்லல் பேரியாற்று பேரியாற்று நீர் வழிப்படும் புனைபோல். நீர் எப்படி செல்கிறதோ அதுபோல புனைபோல் ஆறுயிர். ஆறுயிர் முறை வழிப்படும். முறை என்றால் ஊழ். முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனமாகலின் பெரியோரை வியத்திலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லுவார். ஆக அவர் என்ன சொல்லுகின்றார்? இந்த உயிர் இருக்கிறது, இந்த வாழ்க்கை இருக்கிறதே ஊழின் வயப்பட்டது என்று சொல்லுகின்றார். ஊழின் வயப்பட்டது என்று சொல்லுகிறார். சைவ சித்தாந்த கோட்பாடுகள் சொல்லுகின்றார். சஞ்சிதம், பிராரத்துவம், ஆகாமியம் என்றெல்லாம் சொல்வார்கள். சஞ்சிதம் என்பது பல பிறவிகளில் செய்த இருப்பு வினை. பிராரத்துவம் என்பது எல்லா பிறவிலும் அனுபவிப்பதே பிராரத்துவம். ஆகாமியம் என்பது ஒவ்வொரு பிறவியிலும் செய்யும் புது வினைகள் என்று அது விரித்து சொல்வார். அது ஒரு புறம் இருக்க, அது விரிக்கின் பெருகும். இலக்கியம் காட்டும் விதி மதியுள்ள சிலப்பதிகாரத்தில் எப்படி சொல்லுகிறார் என்றால் 3 கோட்பாடுகளை சொல்லுகின்றார். 3 கோட்பாடுகள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றமாவதும், அரசியல்ல பிழை செய்தால் அது அறமே வருத்தும். அறமே வருத்தும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் இயத்தலும், உயர்ந்த கற்புக்கரசியை உயர்ந்தோர் இயத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் இந்த 3 கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டதுதான் சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்திலே கண்ணகி தன்னுடைய கணவன் கொலை உண்டான் தனிச்சிலம்போடு வருகிறாள். தனிச்சிலம்போடு அரசவை நோக்கி வருகிறாள். கண்ணீரும் கம்பளையுமாக கலைந்த கூந்தலோடு அழும் கண்ணீரோடு வந்து கொண்டிருக்கிறாள். இந்த வாயில் காப்போன் நிற்கின்றான். இந்த வாயில் காப்போனை பார்க்கின்றார். வாயிலோயே வாயிலோயே அறிவு அரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை உழைத்தோன் வாயிலோயே. அறிவு கெட்டு போச்சு, அதனால் முறை பிறழ்ந்து விட்டாய். அந்த அரசனுடைய வாயில் காப்போடே கணவனை இழந்தால் கடையகத்தாலே என்று சொல்லுக என்று சொல்லுகின்றான். உடனே வாயிலோன் சொல்லுகின்றான், அங்கே கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு பெண் கையில் தனிச்சிலம்போடு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த அரசவைக்கு நுழைந்ததுமே அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கேட்கின்றான். என்ன அழகாக அதாவது குற்றமற்ற மனதோடு கேட்கின்றான். குற்றமற்ற மனதோடு கொன்று அச்சிலம்பு கொணர்கே என்று சொல்லி வாய்தவரை சொல்லிவிட்டார். கொண்டு அச்சிலம்பு கொணர்கே என்று சொல்வதை விட்டுவிட்டு நெறி பிறந்தான். நாக்கு சுழன்றது. அந்த மதிமயக்கத்தில் தன் மனைவியினுடைய ஊடலை போக்கும் முகத்தான் அவன் செல்லுகின்றான். எனவே அவன் என்ன சொல்கின்றான்? மதி பிறந்தவனாக கொன்று அச்சிலம்பு கொணர்க என்று சொன்னதால் கொல்லப்பட்டான் கோவலன். கொல்லப்பட்ட கோவலன் அது தெரியவில்லை, அரசனுக்கு தெரியவில்லை. நீர்வார்கண்ணை எம்முன் வந்தை யாரையோ நீ மடக்கூட. என்ன அழகா இன்னசென்ட். நீர்வார்கண்ணை நீர் ஒழுகிய கண்ணை வந்து கொண்டிருக்கிறாயே, நீ யாரம்மா? நீர்வார்கண்ணை எம்முன் வந்தை யாரையோ நீ மடக்கொடியோ என்று கேட்கின்றார். ஒரு குற்றமற்ற மனதோடு கேட்கின்றார். அப்ப சொல்லுகின்றால் என்ன அட பாவி என்று சொல்லி மனதிற்குள் புழுங்கி, நான் எப்படிப்பட்ட ஒரு புகார் நகரத்திலிருந்து வந்திருக்கின்றேன்,
அது மாத்திரமல்ல, அந்த பெரும் பெயர் புகார் என் பதியே என்று சொல்லி ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்துவன் மகனேயாகி என்ன சொல்லுகின்றார்? ஊழ்வினை வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப. இந்த மாநகர் வந்து வாழ்தல் வேண்டி நான் வந்தேன், ஊழ்வினை துரத்த வந்தேன், அதனால் கொலையுண்டான். அங்கு சிலப்பதிகாரம் காட்டும் ஊழ்வினை. வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப நின்னகர் புகுந்து கொலையுண்ட கோவலன் என்று சொல்லி அவள் கண்ணீரும் கம்பளையுமாக அதற்கு பின்பு அவள் நீதி பெற்றாள். கம்பராமாயணம் காட்டக்கூடிய ஊழ்வினையை பார்க்கும் பொழுது மிக அருமை. கைகேயி என்ன செய்கின்றால், மந்தரையினுடைய சூழ்ச்சி காரணமாக ராமனை காட்டுக்கு அனுப்ப படிவிக்கின்றார். ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கான் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன் என்றான். நீ போ, காட்டுக்கு போ, நீ காட்டுக்கு போ, பரதன் ஆள வேண்டும். 14 ஆண்டுகள் நீ வனவாசம் செய்து நீ வா என்று சொல்லும் பொழுது ஆவேசப்பட்டான் இலக்குவன். ஆவேசப்பட்டான். சிங்கம் இருக்கிற அரியணையிலே, சிங்கம் இருக்கக்கூடிய சிம்மாசனத்திலே ஒரு நரி இருக்கலாமா என்று குமுறுகிறான். குமுறுகின்ற பொழுது அவனுடைய மனதை அப்படியே ஆற்றுவிக்கிறான், ஆற்றுப்படுத்துகிறான். நதியின் பிழை என்று நறும்புடல் இன்பை. வைகை ஆத்துல தண்ணி இல்லைன்னா வைகையின் குற்றம் இல்லை. நதியின் பிழை என்று நறும்புடல்மை. காவிரியில தண்ணி இல்லைன்னா காவிரியின் குற்றம் அல்ல. நதியின் பிழை என்று நறும்புணல் இல்லை. பதியின் பிழை என்று பயந்து நமை பிறந்தால், மதியின் பிழை என்று பயந்து நமை பிறந்தால் விதியின் பிழை, விதியின் பிழை. நீ இதற்கு எண்ணெய் வெகுண்டது, இதுக்காக நீ ஏன் கோபப்படுற என்று சொல்லுகின்றான். அப்பொழுது ஊழ் என்பது எத்துணை வலிமையாக இருக்கிறது என்பதை கம்பர் வலியுறுத்தி சொல்லுகிறார். அதாவது வள்ளுவர் மிக நுணுக்கமாக சொல்லுவார். பேதைப்படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகுளால் உற்ற கடை என்று சொல்லுவார். அறிவை என்ன செய்யுமாம்? போக்கடிச்சிரும். அறிவை போக்கடிச்சிரும். தருமன் எப்படிப்பட்டவன்? பெயரிலே தருமன். ஆனால் அவன் என்ன செய்ய? விதியின் பார்ப்பட்டான், சூதின் பயப்பட்டான். அதாவது நீ சூதிற்கு வா என்று கையெழுத்திட்டது யார் என்றால் திருதராஷ்டிரன். சூதிற்கு வா என்று பாண்டவர்களை வா என்று அழைத்தது, அந்த கடிதத்தின் கையெழுத்திட்டது திருதராஷ்டிரன். அதை அனுப்பியது துரியோதனன். ஆனால் ஓலை கொண்டு சென்றது விதுரன். ஆனால் இந்த மூன்றையும் செய்தது எது என்றால் அதுதான் விதி. இந்த மூன்றையும் செய்தது எது என்றால், இந்த மூன்றையும் ஆட்டுவித்தது எது என்றால் அது விதி. பாரதி அழகா பாஞ்சாலி சபதத்துல அழகா கவிதை படிப்பார். பாஞ்சாலி சபதம் ஒப்பற்ற காவியம். கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்து இழந்தல் போலும், ஆயிரங்களான நீதி அதான் அறிவு அகற்றும் ஆகுல் என்று சொல்லுகின்றார். அறிவகற்றும் ஆகுலால் உற்ற கடை. அறிவை அகற்றிவிடும் ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தீயம் வைத்து இழந்தான் சீச்சி சிறியவர் செய்தான். எப்படி காரி உமிழ்கிறார் பாரதியார். செருப்புக்கு தோல் வேண்டியே இங்கு செய்வரோ செல்வ குழந்தையினை
விருப்புற்ற சூதினிக்கே ஒத்த பந்தயம் மெய்த்தவ பாஞ்சாலியோ என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார் பாரதியார். அதாவது அந்த சமயத்திலே பொறுமுகிறான் வீமன். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதலல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று சொல்லி அப்படியே வீர ஆவேசமாக பீமன் முழங்குகின்ற பொழுது அர்ஜுனன் அழகாக சொன்னான், தருமத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான் என்று சொல்லுவார். விதிதான் இந்த செய்கை செய்தான். அபிமன்யு எப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழல்ல இருந்தான், அற்புதமான சூழல்ல இருந்தான். எப்படி அவன் சக்கர வியூகம் அமைத்து அவன் ஜெயத்திரனால் கொல்லப்படுகிறான். அபிமன்யு கொல்லப்படுகிறான் வியூகம் அமைத்து. அவன் எப்படிப்பட்ட, அவன் கொல்லப்படக்கூடியவனா? அவன் எப்படிப்பட்ட உறவு முறை? கிருஷ்ணன் அவனுடைய தாய்மாமன். அபிமன்யுனுடைய தாய்மாமன் யார் என்றால் கிருஷ்ணன். எல்லா உலகையும் காக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் கிருஷ்ணன். அவனுடைய மருமகன் தான் அபிமன்யு. 1000 பலம் கொண்ட 1000 யானைகள் பலம் கொண்ட வீரன் பீமன். பீமன் பெரியப்பா. வில்லுக்கு விஜயன் அர்ஜுனனுடைய மைந்தன். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய அபிமன்யு கொல்லப்படுகிறார். ஏனென்றால் அதுதான் விதி. தருமத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று தருமன் இழந்தானே, அதுபோல அபிமன்யும் மடிந்தான். அதாவது வகுத்த வகையல்லால் ஓடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அரிது என்று சொல்லி. அது ஒரு தென்னாப்பிரிக்கால வைரம் கிடைக்கின்றது என்று கருதி தன்னுடைய சொந்த நிலத்தை விற்று வைரத்தை தேடி, வைரக்கூடிய நிலத்தை தேடி புறப்பட்டார்கள் தென் ஆப்பிரிக்கர்கள். கடைசியில பார்த்தா இவர்கள் விற்ற நிலத்திலே வைரம் இருந்தது, அனுபவிக்க கொடுத்தவில்லை. அதைத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அரிது. செம்படவன் ஒருவன் கருக்கல்லில் உதயசூரியன் புறப்படுவதற்கு முன்பு ஒரு கருக்கல்ல இருட்டு. செம்படவன் என்ன செய்கிறான், வலையோடு இருக்கிறான். எப்படா பொழுது புலரும், நாம் மீன் பிடிக்க செல்லலாம் என்ற காத்திருக்கின்றான். அவன் பக்கத்துல கல்லு நிறைய இருக்கு. அந்த கல்லை எடுத்து தூக்கி கடல்ல எறிகிறான். கடலை எரிகின்ற கல்லெல்லாம் தூக்கி எறிந்த பொழுது பகலவன் உதித்து விட்டான். அந்த கடைசி கல்லை பார்க்கின்றான், அது வைரக்கல்லாக இருக்கிறது. ஐயோ, எல்லா கல்லையும் தூக்கி எறிந்து விட்டேனே, இந்த ஒரு கல் தான் இருக்கிறது என்று அவன் அவதியுற்றான். அதான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிந்து. ஒரு திரைப்படத்துல ஒரு அருமையான ஒரு காட்சி. ஒரு சவர தொழிலாளி ஒரு லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கான். இந்த லாட்டரி சீட்டை தன்னுடைய மனைவிட்ட கொடுத்து, இதை கொஞ்சம் பத்திரமா வைமா அப்படின்னு சொல்லி அந்த லாட்டரி சீட்டை கொடுத்துருக்கேன். கடைக்கு தன்னுடைய தொழிலை பார்க்கும் பொழுது உடனே தன்னுடைய நண்பன் ஓடி வருகிறான். அண்ணே, உங்க சீட்டுக்கு 1 கோடி விழுந்திருக்கனே, பேப்பர்ல வந்திருக்கனே, எடுனே, உங்களுக்கு நம்ம சீட்டு எடுக்கணே, வா போவனே அப்படின்னு. சீட்டு என் மனைவிட்ட கொடுத்துருக்காண்டா, அவ பத்திரமா வச்சிருப்பாடா அப்படின்னு சொல்லி என்ன செய்கின்றான், தன்னுடைய சவரப்பட்டியல எடுத்து வேகமா வந்து கொண்டிருக்கிறான் வீட்டை நோக்கி. பக்கத்தில் ஆறு போகிறது. அண்ணே, உங்களுக்கு தான் 1 கோடி விழுந்திருக்கலனே, உங்களுக்கு 1 கோடி விழுந்திருக்குல்ல, இந்த சவரப்பட்டி எதுக்குண்ணே, தூக்கி எறிங்களா ஆத்துல அப்படின்னா.
இந்த அந்த பெட்டியை என்ன செய்கின்றான், ஆமா இன்னும் எதுக்கு இந்த தொழில் என்று சொல்லி அந்த சவரப்பட்டியை தூக்கி ஆற்றில் எரிந்து விடுகிறார். பின்னர் என்ன செய்கின்றார் என்றால், இருவரும் வீட்டை நோக்கி செல்லுகின்றனர். வீட்டில் மனைவியை கேட்கின்றான், ஆமா நான் கொடுத்தேன் அந்த லாட்டரி சீட்டு, அது எங்கம்மா, அதை எடுமா, அதுக்கு விழுந்திருக்குமா ஓடி கொடுமா என்று கேட்கின்றார். ஆமா உங்க சவரப்பெட்டி எங்கன்னு கேட்கிறார். சவரப்பெட்டியா? ஆமாங்க அதுல தாங்க வச்சிருக்கேன் அந்த சவரப்பெட்டி. அடி பாவி, அதை தூக்கி எரிஞ்சிட்டேன்னு சொல்லி அவன் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் தைத்தல் அறிது. இதுதான் இப்படிப்பட்ட ஒரு ஊழ் என்றதை பற்றி சொல்லுகின்றார். இருவேர் உலகத்து இயற்கை திருவேர் தெல்லியராக அறிவுடையவனா இருப்பான். ஆனா அவரிடத்தில் செல்வம் இருக்கு. செல்வம் இருக்கிற இடத்திலே அறிவு இருக்காது. இதுதான் இருவேறு உலகத்து இயற்கை. ஒருத்தன் குடிகாரனுக்கு இரு புதல்வர்கள். குடிகார மகனுக்கு இரு புதல்வர்கள். ஒருவன் குடிக்கின்றான், ஒருவன் உத்தமனாக இருக்கிறான். அந்த குடிக்கின்றவன் சொல்லுகின்றான், எங்க அப்பா குடிக்கிறாரு, அவர் அப்படியே போதையில இருக்கின்ற அந்த மயக்கத்தை நான் பார்ப்பேன், நானும் ஏன் இருக்கக்கூடாது என்று அந்த ஒரு இழிந்த நிலைக்கு அவன் ஆளாகின்றான். இன்னொரு மகன் சொல்லுகின்றான், நான் என் அப்பாவினுடைய இழிநிலையை பார்த்து இது கூடாது என்று நான் அதை அப்படியே ஒதுக்கிவிட்டேன். நான் நல்லவனாக திருந்திய உள்ளமுடையவனாக வாழ நினைக்கிறேன் என்று சொல்லுகின்றான். இதுதான் விதி. ஆதிசங்கரர் காய்ச்சல் இருக்கார். அந்த சமயத்துல மன்னர் வர்றார் ஆதிசங்கரை பார்க்க. ஆதிசங்கரர் காய்ச்சல் இருக்காரு, என்ன செய்யறது இல்லை. அப்ப என்ன செய்யறாரு, தன்னுடைய காய்ச்சலை என்ன செய்கின்றார், தன்னுடைய மந்திர சக்தியால் ஒரு மரப்பலகையிலே ஏற்றி விடுகிறார். அந்த மரப்பலகையிலே அந்த காய்ச்சலை ஏற்றி விடுகிறார். ஏனென்றால் மன்னரோடு உரையாடுவதற்காக. அப்ப மன்னர் கேட்கிறாரு, உங்க காய்ச்சலை நீங்க அவதிப்படுறீங்களே, அந்த காய்ச்சலை பெர்மனண்டா நிரந்தரமாக அந்த பலகையிலே ஏற்றி விடுங்களேன், நீங்கள் நன்றாக இருப்பீர்களே என்றார். இல்லை, இது விதி, இதை நான் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்று ஆதிசங்கரர் கூறுகின்றார். அதாவது சில பேர் நல்லது நடந்தா மகிழ்கிறார்கள், துன்பம் வந்தால் துவள்கிறார்கள். நன்றாங்கால் நல்லவா காண்பர், அன்றாங்கால் அல்லற்படுவது எவன் என்று வள்ளுவர். நல்ல ஒரு துன்பத்திலும் இன்பம் காண முயல்தல் வேண்டும் என்ற ஒரு கருத்துப்பட சொல்லுவார். விதி என்பது எப்படியெல்லாம் வருகிறது என்பதை பற்றி ஒரு துணுக்கு படித்தேன். ஒரு விவசாயி தன்னுடைய மனைவி கொண்டு வந்த உணவை உண்ண தலைப்படுகிறான். அந்த வயல் வரப்புல உட்கார்ந்து உண்ண தலைப்படுகிறான். அப்பொழுது வானத்திலேயே அந்த கழுகு ஒண்ணு போய் ஒரு பாம்பை கவ்விக்கொண்டு போகிறது. கவ்விக்கொண்டு போகும் பொழுது அந்த பாம்பு நஞ்சை உதிர்த்து விடுகிறது. அந்த உதிர்த்து விட்ட அந்த நஞ்சு இவன் சாப்பிடுகிற உணவில் விழுகின்ற காரணத்தினால் உடனே இறந்து விடுகிறார். அந்த விவசாயி இறந்து விடுகிறார். இதுதான் விதி என்று சொல்லுகிறார். அதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார், நல்லவையெல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற். எல்லாமே இப்படித்தான் மாறும். நல்லவையெல்லாம் தீயமாகும், தீயவையெல்லாம் நல்லவையாக மாறும் தன்மை எது என்ற இயல்பினை சொல்லுகின்றார். ஆனால் இப்படிப்பட்ட விதி இருக்கும் பொழுது ஆள்வினை உடைமை என்ற அதிகாரத்தை வள்ளுவர் படைக்கிறார். ஆள்வினை உடைமை என்று வள்ளுவர் படைத்து
அதில் என்ன சொல்லுகின்றார்? ஊழையும் உப்பக்கம் காண்பவர் உழைவின்றி தாழாது முயற்றுபவர் என்று சொல்லுகிறார். ஒன்றுமே புரியவில்லை. ஊழையும் உப்பக்கம் காண்பவர் உழைவின்றி தாழாது முயற்சி இருந்தால் ஊழையும் உப்பக்கம் ஒரு சிறிது தள்ளி வைக்கலாம் என்று சொல்லுகின்றார். ஊழிற் பெருவழி யாவுள்ள என்று சொன்ன வள்ளுவரே ஊழையும் உப்பக்கம் காண்பவர் என்று சொல்லுகிறார். ஒரு உதாரணம், ஒரு சம்பவம். 2 நண்பர்கள் ஆற்றின் குறுக்கே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நேபாளத்திலே மிகப்பெரிய வெள்ளம் பாய்ந்து ஏறத்தாழ 400 பேர் உயிர் விட்ட செய்தி எல்லாம் நமக்கு கேள்வியுற்று நமக்கு நெஞ்சம் பதறுகிறது. 2 நண்பர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அப்பொழுது அந்த 2 நண்பர்கள் ஒருத்தர் என்ன செய்யறான், ஒரு மரம் இருந்தது, ஒரு மரத்தை பிடித்து அதை சொல்றான், ஏய் இந்த மரத்தை பிடிச்சுக்க, நம்ம அப்படியே போயிடலாம், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பனை கூப்பிடுகிறான். இல்லை இல்லை, என்னை கடவுள் காப்பாற்றுவார், நீ செல், கடவுளே கடவுளே என்னை காப்பாற்று என்று சொல்லுகிறார். அந்த மரத்தை பிடித்து சென்றவன் உயிர் தப்புகிறான். ஆனால் கடவுளே கடவுளே என்று சொன்னவன் வெள்ளத்தால் மாய்ந்துண்டு மறைகின்றான். ஆக இது முயற்சி இல்லாமை காரணமாக அவன் உயிர் விடுகின்றான். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று சொல்றார். அருமை உடைத்து இது அருமையான காரியம், இது நம்மால் இயலாதது, இது நம்மால் முடியாதது என்று மலைத்தல் கூடாது, அசவாமை வேண்டும். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். முயற்சியோடு இருந்த எந்த காரியமும் நாம் செய்யலாம் என்று சொல்லுகிறார். அதாவது ராமானுஜர் 18 முறை திருக்கோட்டியூர் நம்பியை சந்திக்க முயல்கிறார். நமோ நாராயணா என்ற பதத்தினுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ள நமோ நாராயணா அப்படின்னு செல்லுகின்றார். உடனே ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் செவி சாய்க்கவில்லை. நீ போய் அடுத்த முறை வா, நீ அடுத்த முறை வா என்று சொல்லி 18 முறை, எங்கிருந்து, காஞ்சிபுரத்தில் இருந்து திருக்கோஷூர் வரைக்கும் ஏறத்தாழ 300 கிலோமீட்டர் தூரம் நடந்து 18 முறை சென்றார் ராமானுஜர். அந்த நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்காக 18 முறை தெரிந்து கடைசியில் 18வது முறை செல்லும் பொழுது, அடியேன் ராமானுஜர் வருகின்றிருக்கிறேன், தங்களை காண வந்திருக்கிறேன் என்று பணிவோடு சொல்லுகின்றார். உடனே நமோ நாராயணா என்ற மந்திரத்தை அவர், அந்த சூட்சம மந்திரத்தை அவர் கற்பிக்கின்றார். உடனே ராமானுஜர் உடனே அந்த கோபுரத்தின் மீது உச்சியிலே ஏறி மக்களை எல்லாம் அழைத்து அந்த நமோ நாராயணா என்ற அந்த மந்திரத்தினுடைய அந்த சாரத்தை மக்களிடையே சொல்லுகின்றார். நான் அழிந்து போனாலும் பரவாயில்லை, மக்கள் பயன்பெறட்டும் என்று சொல்லி அந்த நமோ நாராயணா என்ற நாமத்தை உலகிற்கு சொன்னார். யாரிடமும் சொல்லாதே என்று சொன்ன அந்த மந்திரத்தை, திருக்கோடி சருமந்திரத்தை உலகமெல்லாம் பரவட்டும் என்று அந்த கருத்திலே ராமானுஜர் செய்த அந்த வரலாறு ஒரு புரட்சி. இதே போல ஒவ்வொருவரும் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கின்ற பொழுது பட்ட இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. பசியால் வாடினார்கள். ஆனால் அதையெல்லாம் பொறுத்து இன்றைக்கு கொலம்பஸுடைய பெயர் நிலை நிற்கிறது என்றால் அயராத முயற்சி தான் காரணம். பெருமை முயற்சி தரும் என்று சொல்லுகின்றார். ஒரு முறை கென்னடி ஒரு வகுப்பறைக்கு செல்லுகிறார். ஒரு பள்ளியினுடைய வகுப்பறைக்கு செல்லுகிறார்.
மாணவரிடம் கேட்கின்றார். மாணவரிடம் கேட்கின்றார், நீங்கள் யார் யாராக எப்படி எப்படி என்ன யார் யாராக போக விரும்புகிறீர்கள்? ஒருவர் என்று சொன்னார், நான் இன்ஜினியராக போகிறேன், நான் மருத்துவராக போகிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒரு மாணவன் என்ன சொன்னான், நான் நீங்கள் இருக்கின்ற அந்த பதவிக்கு நான் வர விழைகின்றேன் என்று சொன்னான். அந்த ஜனாதிபதி பதவிக்கு நான் வர விழைகின்றேன் என்று சொன்னான். சொன்னவன் யார் என்றால் கிளின்டன். சொன்னவாறே கிளின்டன் ஜனாதிபதி பதவி அடைந்தார். எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெரிய உறுதியோடு இருந்தால் நிச்சயமாக இயலும், முடிக்க முடியும் என்று அந்த கிளின்டன் முடித்தார். இன்னொரு ஒரு சம்பவம், ஒரு மேலாளர் பதவிக்கு, ஒரு கம்பெனியுடைய மேலாளர் பதவிக்கு ஆட்கள் தேவை என்று சொல்லும் பொழுது பல பேர் 50 பேர் போட்டியிட்டார்கள். 50 பேர்ல 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பல்வேறு தேர்வுகளுக்கு பின்னால் 2 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த 2 பேர்ல சமமாக இருந்தார்கள். சமபலமாக இருந்தார்கள். ஒரு உளவியலாளரை கூப்பிட்டு 2 பேர்ல யாரை தேர்ந்தெடுக்கலாம் மேலாளர்னு சொல்லும் பொழுது அந்த உளவியலாளர் சைக்காலஜிஸ்ட் வந்தாரு. இவங்க 2 பேர்ல யாரையாச்சும் தேர்ந்தெடுக்கன்னு சொல்லும் பொழுது உடனே ஒருத்தரை கூப்பிட்டுறாரு. ஒருத்தரை கூப்பிட்டு, நீங்க இந்த கம்பெனில நீங்க மேலாளர் பதவிக்கு போட்டிடுறீங்க, இந்த பதவி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்க என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். இந்த பதவி கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய விதி என்று நினைத்து நான் செல்வேன் என்று சொன்னான். இது என்னுடைய விதி, அவ்வளவுதான் என்று சொல்லி அவன் சென்றான். அடுத்தவர் கூப்பிட்டான், இந்த கம்பெனில உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன கருதுவீர்கள் என்று சொன்னார். இட் இஸ் a loss to your institution. என்னுடைய திறமை உங்களுடைய கம்பெனிக்கு கிடைக்காத பொழுது அது உங்களுக்கு இழப்பு என்று சொன்னார். உடனே தேர்வு செய்யப்பட்டார். அதான் உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை, உறுதியான உள்ளம் இருத்தல் வேண்டும் என்ற கருத்து. அது மாத்திரமல்ல, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் சொல்லுவார். தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை முறை தோல்வியுற்றார். ஆனால் அவர் என்ன சொல்லுகின்றார், என்னுடைய தோல்வி எல்லாம் எனக்கு புதிய பாடங்களை கற்பித்துக் கொண்டன என்று சொல்லுகிறார். தோல்விதான் எனக்கு வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்தது என்று சொல்லி ஏறத்தாழ ஏராளமான விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடித்து இந்த உலகை ஒளிமயமாக்கிய பெருமை தாமஸ் ஆல்வா எடிசனை சார். அப்படிப்பட்ட அதைத்தான் சொல்லுகின்றார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் லிங்கனுடைய உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார். இன வேற்றுமையை ஒழித்த மிகப்பெரிய ஒரு தலைவன். அந்த தலைவன் சந்திக்காத தோல்வியே இல்லை. வியாபாரத்திலே தோல்வி, சட்டமன்றத்தில் தோல்வி, தொழிலில் தோல்வி, காதலில் தோல்வி, அதே சமயத்தில் நரம்பு தளர்ச்சி, துணை ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி. ஆனால் 54வது வயதிலே அவர் ஜனாதிபதியாக ஆனார். அதைத்தான் சொல்லுகின்றார், உள்ளம் உடைமை என்று சொல்லுகின்றார். உள்ளம் திண்ணியதாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்று சொல்லுகின்றார். அதாவது சோம்பல் இருத்தல் கூடாது என்று சொல்லுகின்றார். முயற்சி இருத்தல், தளர்ச்சி
இருக்கக்கூடாது, மனத்தளர்ச்சி இருக்கக்கூடாது. மடியுளால் மாமுகடி என்ப, மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளால் தாமரையினால். எங்க சோம்பேறிட்ட இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாக சோம்பேறியிடம் தான் அந்த அந்த மூதேவி இருப்பாள். உற்சாகமுடையவனுக்கு இடத்திலே யார் இருப்பாள் என்றால் அவள் அதாவது திருமகள் இருப்பாள். திருமகள் இருப்பாள். இவ்வளவு நுட்பமான கருத்தை சொல்லுகிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பவர் என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது சேரன் செங்குட்டுவனுடைய அவையிலே அத்தானி மண்டபத்திலே சேரன் செங்குட்டுவன் 16 வயது, அவருடைய தம்பி இளங்கோவடிகளுக்கு 14 வயது. சேர சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய வண்ணம் அவனுடைய தந்தை சிம்மாசனத்தில் இருக்கின்றார். அத்தானி மண்டபத்தில் எல்லோரும் குழுமி இருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு நிமித்திகன் வருகிறார். நிமித்திகர் என்று ஆரூடம் சொல்லக்கூடியவர் வருகிறார். அந்த ஆரூடம் சொல்லக்கூடிய வருகின்றான். அப்பொழுது சொல்லுகின்றான், இவருடைய இருவரும் சேரன் செங்குட்டுவனையும் பார்த்து இளங்கோவடிகளையும் பார்த்து 16 வயது பாலகனாக இருக்கிறார்கள். இந்த இருவரையும் பார்க்கும் பொழுது சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி இருக்கின்றான இளங்கோவடிகள், இவனுக்குத்தான் அரச பதவி வாய்க்கும் என்று சொல்லுகின்றான். நிமித்திகன் ஆரூடம் சொல்லுகிறான். அந்த ஜோசியன் என்ன சொல்லுகிறான்? இளங்கோவடிகள் தான் அரசனாகக்கூடிய தகுதி இருக்கிறது என்று சொன்னான். அந்த கணமே இளங்கோவடிகள் என்ன செய்தார்? இளங்கோவடிகள் நிமித்திகன் ஆரூடத்தை பொய்யாக்குவதற்காக அந்த கணமே துறவு வேடம் உண்டு அவருடைய ஆரூடத்தை பொய்யாக்கினார் இளங்கோவடிகள். சேரன் செங்குட்டுவன் அரசனாகி கண்ணகிக்கு சிலை எடுத்தான். இது ஒரு வரலாறு. அது மாத்திரமில்ல, மார்க்கண்டேயனுடைய வரலாறு இருக்கிறதே, அந்த தவ நெறியில் இருந்த தந்தையும் தாயும் தனக்கு குழந்தை இல்லையே என்று இறைவனிடம் வேண்ட, இறைவன் என்ன கேட்கின்றான்? 16 வயதே உள்ள குணம் நிரம்பிய ஒரு வாலிபன் வேண்டுமா? அவனுக்கு வயது 16 வயதுதான். அதற்கு பின்னால் அவனுக்கு இறப்பு வந்துவிடும். இல்லையே 100 வயதுடைய ஒரு கொடூரமானவன் வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது 16 வயதுடைய உத்தமனே வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மார்க்கண்டேயன் பிறந்தான். மார்க்கண்டேயன் 16 வயது ஆகும் பொழுது தந்தையும் தாயும் அழுகின்றனர். ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, ஐயா நீ இறந்து விடுவாயா, 16 வயதில் நீ இறந்து விடுவாய் என்று சாபம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது மார்க்கண்டேயன் அந்த கூற்றுவனையே ஒதுக்கி தள்ளக்கூடிய வகையிலே சிவபெருமான் எழுந்தருனார் என்ற காட்சியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது உயர்த்துபவர் என்று இலக்கியம் சொல்லுகிறது என்று கூறி, இலக்கியம் காட்டும் விதியும் மதியும் என்ற தலைப்பிலே ஏதோ சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நல்ல வாய்ப்பை அளித்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். இத்துடன் நன்றி. நன்றி ஐயா, மிகச்சிறந்த